ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த சுடர் கலியா வாயை வச்சுன்னு கம்முன்னு இருந்திருந்தா கூட நம்ம மல்லி சும்மா இருந்திருப்பாங்க. இந்த சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்கிறது அப்படின்றத கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அதுக்கு உதாரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுடர் தான். தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி இந்த சுடர் வாயை வச்சுன்னு கம்முன்னு இல்லாமல் நொய் 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 நொய்னு பேசிக்கிட்டு கடைசியில் நம்ம மல்லியோட கோவத்தை குளறி விட்டுட்டு இப்போ மல்லிக்கு வந்த கோவத்துக்கு இவளை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், இல்லைன்னு நம்ம வாழ்க்கையில் குறுக்கிட்டுனே இருப்பா. இவன் கம்முன்னு இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் ஒன்று நெய் 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 நெய்ன்னு இருந்தால் தான் ஏன் முள்ள டக்குன்னு வேலை செய்யுது. இவன் எங்கெங்கே திருடினா எங்கெங்கே கை வச்சா, அதுவும் இல்லாமல் யார் யார் இவளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்கக்கிட்ட வாக்குமூலத்தை வாங்கி அதை கொண்டு போய் போலீஸில் கொடுத்தா இவன் தப்பிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் விஜயோட வாழ்க்கையை இவளால் சூறையாடவும் முடியாது. இப்போ விஜய் மேலே இருக்கிற லவ்ல அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறா. விஜய்க்கும் சரி கதிரேசனுக்கும் சரி நிறைய சொத்து இருக்குது. அந்த சொத்து எல்லாத்தையும் ஆட்டியா போடணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவன் இந்த நடிப்பு நடிச்சுன்னுக்கிறான். அது எல்லாமே நம்ம மல்லிக்கு தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு சொன்னால் நம்புவாங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. முக்கியமாக இந்த ராஜேஸ்வரியெல்லாம் நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அவளே ஒரு கேக்கு மாதிரி, அந்த கேக்கு மாதிரி இந்த கேக்கு மாதிரியை பற்றி சொன்னால் நம்புவாளா? கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. அதனால் யாருக்கிட்டையுமே சொல்கிற சூழ்நிலையில் இல்லை. அதனால் இவங்களே டைரெக்டாக களத்தில் இறங்குறாங்க. ஒவ்வொரு இடமா போகிறாங்க, இந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவை காட்டி உங்களுக்கு இவங்களால ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுச்சான்னு கேட்க அங்கே எல்லாருமே புட்டு புட்டு வைக்கிறாங்க. ஆமாங்க ஆமாங்கன்னு சொல்லிட்டு வயசானவங்கன்னு கூட பார்க்காம அவங்க வீட்டில் போய் மக மாதிரி நடித்து அங்கே கூட பணத்தை திருடிட்டு வந்திருக்கா இந்த திருடி சுடர். இது எல்லாத்தையும் வாக்கு மூலமாக ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணிக்கிட்டு அதை கொண்டு போய் நேராக கமிஷனர் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. கமிஷனர் பார்த்துட்டு, ஓஹோ இவ தான் ஒன்றா நம்ம திருடியாச்சே, இவரை கையும் குளமாக பிடிக்கிறதுக்கு இத்தனை நாளாக நாங்களும் பிளான் பண்ணோம். ஆனால் சரியான ஆதாரம் இல்லாததுனாலையும் சரியான எவிடன்ஸ் இல்லாததுனாலையும் இவளை நாங்கள் விட்டு வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. இனிமே இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கண்டிஷன், இவ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற யாராவது நேரில் சாட்சி சொல்லணும் கோர்ட்டில். அப்போ மட்டும்தான் அது எடுபடியாகும். இல்லைன்னு வச்சுக்கோங்க எதுவுமே சாத்தியமாகாது. அதனால் இவனுக்கு ஆதாரமாக எதிராக பேசுகிறவங்கள நீங்கள் கோர்ட்டுக்கு கூட்டு வர முடியுமா அப்படின்னதும் கண்டிப்பாக கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. கண்டிப்பாக வரோன்னு தான் சொல்கிறாங்க. முக்கியமாக அந்த நகை கடைக்காரன் இருந்துக்கிட்டு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம், இந்த மாதிரி எத்தனை பேர் அவள் ஏமாத்திருப்பா, அவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும், கண்டிப்பாக நான் எங்கே வேணா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா இவளை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. ஒரு சின்ன என்கொயரி வாங்கினதும் நான் எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாங்கன்னு மட்டும்தான் உங்களை சொன்னோம், ஏன் எதுக்குன்ற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன் நாங்கள் உங்களை ஒரு லேடி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தால் தான் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ அதெல்லாம் இல்லை சார், முக்கியமான மீட்டிங்கில் இருக்கணும், இப்போ நீங்கள் அந்த மீட்டிங்கை விட்டு வரல, கடைசி வரை மீட்டிங்கை அட்டன் பண்ண முடியாத மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல, ஐயோ சாரி சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு வர்ற வழியிலே முன்னாடியே அந்த வாசப்படியில் யார் நின்றுக்கிறான்னு பார்த்தா நம்ம மல்லி. என்னடா இது, இவன் நமக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கா, ஒருவேளை நம்மளை மேலே கம்ப்ளைண்ட் கூத்து போட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடருக்கு தோண, ஆஹா வந்துச்சுடா வடை தானாக மாட்டிக்கிச்சு, வா வா டாக்கா அவனை கொத்திட்டு போகிறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு நின்றுருக்காங்க இந்த மல்லி. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் போலீஸ் அவங்க பாணியில் எப்படி விசாரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவளை அடித்து துவச்சி காயை போட்டு புளிஞ்சு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமும் இவன் எல்லா ஒன்றுமே ஒத்துக்கிறான். சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இத்தனை நாளாக நாங்கள் பண்ண தப்பு எல்லாத்தையும் யாருமே கண்டுபிடிக்காதனால தான் நாங்கள் இன்னும் அடுத்தடுத்து தப்பு செய்யறதுக்கு ஒரு இதாக இருந்தோம், இனிமேல் இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் இருக்கிற இதுக்கு தப்பிக்கிறதுக்காக அப்படி ஒரு வார்த்தையை சொன்னால தவிர மறுபடியும் வன்மம் அதிகமாகுது. ஏன் மல்லி, நீ இந்த நாளை உன் டைரியில் குறித்து வச்சுக்கோ, எப்படி நீ என்னை அசிங்கப்படுத்தினியோ, எப்படி என்னை இந்த வீட்டை விட்டு விளக்குனியோ, அதுவும் இல்லாமல் என்னுடைய இத்தனை வருஷம் திருட்டு தொழிலை எப்படி காப்பாற்றிட்டு வந்தேன், அதை நீ எப்போ மாட்டி விட்டியோ, இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன், தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டல, அதுக்கான பதிலை நீ கூடிய சீக்கிரத்தில் அனுபவிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு அவள் இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்க. ஏய் இப்போவும் வாய் அடங்கலையா, இந்த வாய் இருக்கு இல்லையா, இந்த வாயினால தான் நீ இந்த இடத்துல நிற்கிற, இதுக்கு மேலேயும் பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் நீ சென்ட்ரல் ஜெயிலில் திகார் ஜெயிலுக்கு தான் போகணும், அங்கே போய் அப்புறம் கண்ணு கூட தெரியாமல் குப்பமேட்டில் அந்த கக்கூசிலி படுத்துக்கிட்டு அங்கே தான் நீ காலத்தை ஓடணும், அதனால் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நன்னடத்த பேரில் ஏதோ 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு வெளியே வரலாம், அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்த கடைசி வரையும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சவாலில் இவங்க ஜெயிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.